இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் ரெக்கார்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இது வந்து டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், லைட் போடுவோம். ஸோ சி இப்போ தருது பாருங்கள். அதாவது எப்படின்னா கேமராக்குள்ளே கேமரா அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம தெரியுது. இந்த லைட்டும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அதாவது கேமராக்குள்ளே கேமரா. ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே கை ஆடிட்டுருக்கீங்க, ஸ்டாண்டில் என்ன நான் வைக்கல நான், இதனால பாருங்கள் ஆட்டினா ஆடும் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வந்துட்டு டேஷ் கேம் ஒவ்வொரு காருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ தயவு செய்து உங்களுடைய காருக்கு நீங்கள் டேஷ் கேம் வாங்கி மாட்டுங்க. இந்த டேஷ் கேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் நான். ஸோ இந்த மாதிரியாவது வாங்கி மாட்டிக்கோங்க. ஸோ இது குவாலிட்டி அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ கேமரா குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது நீங்கள் இந்த டேஷ் கேமையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமராக்குள்ளே கேமரா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். நான் இந்த டேஷ் கேமோட ஃபோட்டோ அப்படின்றது உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேஷ் கேமோட ஃபோட்டோ, இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலு, இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்துட்டு கீழே கொடுக்குறேன். இல்லை வந்து எக்ஸ்ட்ரா இது பேஜ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அளவுக்கு நைட்டு டைம்லேயே இதனுடைய குவாலிட்டி அப்படின்றது இருக்குன்னா, அப்போ பகல் டைமில் எப்படி இருக்கும், பகல் டைம் கிளிப் அப்படின்றது இதில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆப்போசிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தலைகீழ இருக்குது, குழம்பிடாதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் கேமரா. ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கேமராவுடைய குவாலிட்டி அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல இது வந்துட்டு ஆப்பில் இருக்குது. ஸோ இது அப்படியே நான் ரெக்கார்டு கொடுத்தேன்னா ரெக்கார்ட் ஆகும். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணல. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ரெட் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆப்போசிட்டில் கார் இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக குவாலிட்டியாக தெரியும். பகல் டைமில் இன்னும் தரம் பிரிக்க சூப்பராக இருக்கும். ஸோ இதனால் எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு குறுக்க ஒருத்தர் வந்துட்டார். ஸோ குறுக்க ஒருத்தர் வந்து ரொம்ப பஞ்சாயத்து ஆகிடுச்சு. அதை இதை காமிச்சு தான் வந்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டு ரிலீஃப் ஆனேன். ஸோ டைம் இப்போ பார்த்துக்கோங்க, டைம் எத்தனைன்னு. மணி வந்துட்டு கிட்டத்தட்ட 6:33 இங்கே இருக்குது பாருங்கள், 6:33. வெளியில் பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே மேலே பாருங்கள், ஆகாயத்தை பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு கேமரா குவாலிட்டி அப்படின்றது இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்துட்டு அப்படியே பேக் வந்துடுறேன். இப்போ ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதில் நிறையா கான்செப்ட் அப்படின்றது இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேப்பு பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு லொக்கேஷன் அதுன்றது அது உங்களுக்கு ப்ராப்பராக வராது, அது பிரச்சனை இல்லை, அது வேணாம் நமக்கு. ஸோ இதில் வந்து மேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஆல்பம் அப்படின்றத போய் பார்க்கலாம், எத்தனை வீடியோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக இதிலே கூட டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வீடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. வீடியோவிலேருந்து கேமரா போய்ட்டு இங்கே பாருங்கள், கேமரா எடுத்துடுச்சு, அவ்வளோதான். இன்னும் சேவ் ஆகலை. எங்கே இருக்குது, சரி ஓகே. இதில் நம்ம கேமரா நம்ம ஏங்க இதில் கேமரா எடுக்க போகிறோம், நமக்கு கேமராவே தேவையில்லை இதில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ நமக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே மேலே புள்ளி மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வேறு இதில் தெரியாது வேறு, நான் உங்களுக்கு காட்டணும். இந்த புள்ளியில் தான் அது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்துட்டு டேஷ் கேம். இந்த சைடில் கொடுக்குறேன். இப்போ டேஷ் கேமோட ப்ரைஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறாருங்க.
இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஆகஸ்ட்டு 3 2024 இந்த டேஷ் கேம் அப்படின்றத வாங்கியிருக்கேன். இதுதான் நான் வாங்கின டேஷ் கேம் அப்படின்றது. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய விலை 2000 ரூபா வருது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்றது இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 MP ஃபுல் ஹெச்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. இதனுடைய பிக்சர் குவாலிட்டி 1080 தான். ஸோ ஃபுல் ஹெச்டி அப்படின்றதுல இது ரெக்கார்ட் ஆகுது. அண்ட் அதே போல் நம்ம ஆப்லாம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பும் இதிலே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்பும் இதிலே இருக்குது. நல்லா வந்துட்டு அந்த வண்டி வந்து பேனிக் பிரேக் அடித்தாலாம் ரெக்கார்ட் ஆகும் இல்லைங்களா, அது கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கேமரா. இதில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி உங்களால் இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணதுனால தான் என்னால் வந்துட்டு பண்ண முடியல. ஸோ இதை நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம், பேக்லேயே வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வாங்கி மாட்ட முடியல, அதுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் அதிகமாக செலவாகும், ஸோ இன்ஸ்டாலேஷன் நான் கடைக்கு போகணும், நான் ஈஸி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது பெட்ரு. இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணது காமிக்கிறேருங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஸோ ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஒயரை நானே கொண்டு வந்து இந்த சைடில் வந்துட்டு நான் உள்ளே தள்ளி விட்டேன். நான் ஒயரை எல்லாத்தையுமே இந்த சைடில் தள்ளி, இது இழுத்திங்கன்னா கூட வந்துடும். ஸோ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது கூட இந்த அடாப்டரும் வந்துடும். இது 5 வோல்ட்டுக்கானது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 வோல்ட்டு தான் இதில் வந்துட்டு இருக்கும். அண்டு இப்போ இன்னும் கேமராவை தெளிவாக காட்டுறாருங்க. ஸோ இதுதான் கேமரா. 360 டிகிரி இதை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இதில் மைக்கும் இருக்குது. மைக்கு உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பின் அப்படின்றது இந்த பின் தான். இது அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலாக மெமரி கார்டு அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ சாம்சங்கில் 128 GB வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்துட்டு நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால சன்செட்டில் உங்களுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்கும். அதனால் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஹீட்டில் வந்துட்டு கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல குவாலிட்டியான நீங்கள் வந்துட்டு மெமரி கார்டை வாங்கி போடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா தயவு செஞ்சு கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு பெருசாக விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இந்த டேஷ் கேமில் அன்னைக்கு ஒரு 4-5 பேர் வந்துட்டு நம்மளை பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க. உடனே மொபைலை எடுத்து கனெக்ட் பண்ணேன். உடனே வந்துட்டு அவங்கள்ட்ட காமிச்ச உடனே சாரிப்பா, நாங்கள் எமோஷனில் ஏதோ பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அதில் நிறையா வீடியோஸ் நிறைய தப்பாக அசிங்கமாக பேசினாங்களா. ஸோ அதெல்லாம் வெளியில் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் காட்டல. பிகாஸ் அதை எங்கேயுமே கட்டு போட முடியாது. கட்டு போட்டால் நானாக வேணும்னே சில இடங்களில் கட்டு போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அதை காமிக்கவே இல்லை. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் சொன்னாலே போதும், மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மைக் அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. பெருசாக குவாலிட்டி இருக்காது, பட் ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு இது கண்டிப்பாக ஒரு ப்ரூஃபாக மாறும். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் இது தேவைப்படும். உங்களுக்கு நிறையா விஷயங்களுக்கு இப்போ எனக்கு நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது மேஜராக தேவைப்படும். ஒரு வண்டி விபத்தாகுதுன்னா அதில் பெரிய வண்டி யாரோ தப்பெல்லாம் அந்த பெரிய வண்டி மேலே தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பெரிய வண்டி மேலேயும் தப்பு வரும், சின்ன வண்டி மேலே ஓட்டுறவங்கள பொறுத்து தான் எல்லாமே. பட் இருந்தாலும் காரில் வரவன் ஏன்டா பறந்து வந்தேன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான். உங்களுக்கு தேவைன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய லிங்க் கீழே இருக்குது. இது எந்தவித ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது. என் சொந்த காசில் நான் வாங்கினேன், அதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான்.